Hi, நான் டாக்டர் கானஸ்ரீ. நான் டென்டல் சர்ஜன் அண்ட் ரூட் கனால் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பிரான்ச்சஸ் எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வண்ணாங்கோவில் அண்ட் காரமடை. வண்ணாங்கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் பங்க் தாண்டி டிஜே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஃப்ளைஓவர் கீழே தான் நம்ம இருக்கோம். காரமடையில் மெயின் ரோட்லேயே பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே பசுமை ஃபார்மசி பக்கத்தில் காரமடையில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டல். அதாவது பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பற்றி நம்ம டாக்டர் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். நான் டாக்டர் சுபத்ரா, ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டலில் நான் டியூட்டி டாக்டராக இருக்கேன். நம்மளோட ஹாஸ்பிட்டல் எந்த லொக்கேஷனில் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், இதை பற்றி இது வந்து வண்ணாங்கோவில் பிரான்ச்சு, காரமடையில் ஒரு பிரான்ச் இருக்குது. இது வந்து பிரிக்கால் பெட்ரோல் பங்க்கு இப்போ ஃப்ளைஓவர் கீழே டிஜே ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குது. நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ வந்து கிளினிக்கோட மெயின் மோட்டோ வந்து நேச்சுரல் டூத்தை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறது தான் கிளினிக்கோட மெயின் மோட்டோ. நாங்கள் வந்து ரூட் கெனால் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ நம்ம ரொம்ப நெக்லிஜென்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவும் ரொம்ப ஆகாது, நம்மளோட நேச்சுரல் டூத்தையும் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்ளீனிங், டீத் ஒயிட்டனிங், அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லேசர் ட்ரீட்மெண்ட்னால் நம்ம நேச்சுரல் டூத் மாதிரியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டீத் அப்படின்ற மாதிரி தெரியாது. அப்புறம் கிளிப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அதை டூத்தை சேவே பண்ண முடியாது அப்படின்னா சர்ஜரி பண்ணி அந்த டூத்தை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்விசிலன் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்விசிபிளாக இருக்கும், அது நல்லா வந்து ஈஸ்தட்டிக்காக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இம்ப்ளான்ட்ஸு, பல் வந்து விழுந்துருச்சு, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஸ்க்ரூ டைப் போட்டு இம்ப்ளான்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பற்களை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம், என்னென்ன செஞ்சால் பற்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை பற்றி கொஞ்சம். இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து எடுத்தோடனே பேஷண்ட்ஸ்க்கு பெயின் வராது. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் மாதிரி வரும். ஸோ அப்போவே அவங்க என்னன்னு நோட் பண்ணி நம்ம அது ஃபில்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்கம்ஃபர்ட்டோ பெயினோ எதுவும் வராது. செகண்ட் சிம்டமாக அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரும். இப்போயும் பல்லு கூச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்லிஜென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை டீப்பாக போயிடும். ஸோ அடுத்து சென்சிட்டிவிட்டின்னு அவங்களுக்கு வரும்போதே வந்துட்டாங்க அப்படின்னா டூத்தை நல்லாவே சேவ் பண்ணிக்கலாம். அதாவது ஆரம்ப நிலையிலே நம்ம இங்கே வந்துட்டோம்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பாதுகாக்கலாம். மெயினாக வந்து டூத் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே எடுத்த உடனே பெயின் எதுவும் தெரியாததுனால டூத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமான்றது அந்த ஒரு தாட்டு தான் அதை இக்னோரன்ஸ் ஆயிடுது. ஸோ எடுத்தோடனே பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாகவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. இக்னோரன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தான் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் வந்துடும் அதிகமாக. ஆமாம். இப்போ அதாவது இப்போ பல்லு வந்து எக்ஸ்ட்ரா முளைக்கும், ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பல்லு முளைக்கும், ஒரு சிலருக்கு வந்து பல்லு எத்து பல்லாக இருக்கும், தாடை வந்து ஒரு சிலருக்கு முன்னாடி இருக்கும். அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இப்போது பல் தாடை அதெல்லாம் சம்மந்தப்படுறது ஃபுல்லாகவே கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பல்லு மட்டும் சில பேருக்கு ஏற்றிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கிளிப் போட்டு அந்த பல்லை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம். தாடையே சில பேருக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில அப்ளையன்சஸ் இருக்குது. ஸோ அந்த கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் போடணும், இந்த தாடையை ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு சில அப்ளையன்சஸும் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக நார்மல் ஆகிடும். இப்போ கிளிப் ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது என்ன? இப்போ கிளிப் ட்ரீட்மெண்ட்டுன்றது எல்லா பல்லும் முன்ன பின்ன சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு பல்லு வந்து ரொம்ப எத்தி இருக்கும், சில பேருக்கு ஸ்பேஸ் நடுவில் கேப் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து நேராக இங்கே எப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கரெக்டாக இருக்கோ இந்த மாதிரி நம்ம சீர்படுத்துறது தான் கிளிப் ட்ரீட்மெண்ட்டு. அது எப்படின்னா ஒவ்வொரு பல்லுலையும் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிரும். மெட்டல் கிளிப்பில் வருமா இல்லை வேறு ஆர்டிஃபிஷியல்? நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் எந்த டைப் கிளிப் போட்டாலும் எஃபெக்ட் ஒன்று தான். ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் எப்படி அஃபோர்டபுளாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இப்போ மெட்டல் கிளிப் அப்படின்னா ஒவ்வொரு தடவை மெட்டலாக நல்லா தெரியும். செராமிக்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு கிளிப் போட்டிருக்காங்கன்றது தெரியாது. இன்னொன்று வந்து இன்விசிலைன்.
அது வந்து நம்ம தெரியாது, போட்டிருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி, எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்காது. கிளிப் ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், ஓபிஜின்னு ஒரு எக்ஸ்ரே. அது வந்து ஃபுல்லாக தாடை அந்த டூத் எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஸோ அதில் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன, எவ்வளோ வருஷம் போடணும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல முடியும். சில பேஷண்ட்ஸ்க்கு 1 year ஆகும், சில மேக்ஸிமம் 2 years, அதுக்குள்ளே கிளிப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பல்லுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரியான ஈர்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஈர்கள் எவ்வளோ முக்கியத்துவமானது, அதை எப்படி பாதுகாக்கிறது? கம்லேருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா நார்மலாக கம் வந்து ப்ளீட் ஆகாது. இப்போ ப்ரஷ் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது ஒரு கன்சர்னாக எடுத்துக்கணும். உடனே வந்து ஒரு க்ளீனிங் பண்ணிக்கணும், ப்ளீடிங் எதனால் வருதுன்றதை பார்க்கணும். அந்த கம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்ன பேஸ்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ பேஸ்ட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கணும். 6 months ஒன்ஸ் செக்அப் வரணும். ஆமாம். இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஈறுகளில் வந்து பாதிப்பு இருந்தால் ரூட் கெனால் பண்ணணுமா, இல்லை பற்களில் வந்து பாதிப்பு இருந்தால் ரூட் கெனால் பண்ணணுமா? அதை இப்போ எல்லா டூத்துக்குமே உள்ளே வந்து ஒரு நர்வுன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? சொத்தை வந்து மொத்த டூத்தில் 3 layers இருக்குது. ஃபஸ்ட்டு 2 layers வரும்போது நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸ் இருக்காது. ஃபஸ்ட் லேயர் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் தான் தெரியும். செகண்ட் லேயர் வரும்போது தான் கூச்சம் வரும். அந்த கூச்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 3rd லேயருக்குள்ளே போயிடுச்சுனா தான் நம்மளுக்கு பெயின் வரும். ஸோ அந்த மாதிரி 3rd லேயர் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, பெயின் வந்தது அப்படின்னா நம்ம ரூட் கெனால் பண்ணணும். ரூட் கெனால்னால் என்ன அப்படின்னா, அந்த ரூட்டு ஒவ்வொரு ரூட்லேயும் அந்த நர்வ் இருக்கும் இல்லையா, அந்த நர்வ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணுறது தான் ரூட் கெனால். அந்த நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே பெயின் போயிடும். அதுக்கப்புறம் அந்த நம்ம க்ளீன் பண்ணதை நம்ம ரூட் வரைக்கும் ஃபில் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வந்து ரூட் கெனால் ப்ரொசீஜர். சில பேர் ரூட் கெனால் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ரூட் கெனால் பண்ணால் பெயின் போயிடும், பட் அதுக்கு கேப், ரூட் கெனால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கேப் போடுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ரூட் கெனால் பண்ணிவிட்டு கேப் போடுறதுக்கு அந்த டூத்தை சுற்றி ஸ்மாலாக கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி கேப் போடுவோம், ஓகேங்களா? கேப்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. மெட்டல் கேப் இருக்குது, செராமிக் கேப் இருக்குது, ஜிர்கோனியா கேப்லாம் இருக்குது. இதுவும் எல்லாமே யூஸ் ஒன்று தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். இப்போ பிரிட்ஜு சொன்னீங்கல்ல, அந்த பிரிட்ஜு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஏதாவது பல்லில் பிரச்சனை அப்படின்னா இந்த பல்லுக்கும் அந்த பல்லுக்கும் பிரிட்ஜ் மாதிரி போட்டு, இப்போது நம்ம ஒரு பல்லை எடுக்கிறோம், இப்போ பல் இல்லை அப்படின்னா அதை பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று இந்த பிரிட்ஜிங் டெக்னிக்கு, இன்னொன்று இம்ப்ளான்ட்டு. இப்போ பிரிட்ஜுங்கும்போது பக்கத்து 2 டூத்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கணும். ஒரு பல் இல்லைங்கும்போது அந்த இடத்துல சும்மா வைக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும். ஸோ பக்கத்து 2 பல்லை சப்போர்ட் பண்ணி ரூட் கெனால் பண்ணி இந்த மாதிரி 3 பல்லாக வரும் பிரிட்ஜிங்க்கு. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் போனில் ஸ்க்ரூ போட்டு இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கத்து பல்லில் டச்சே பண்ணாமல் எந்த இடத்துல பல் இல்லையோ அங்கே மட்டும் ஸ்க்ரூ போட்டு இம்ப்ளான்ட் போடுறது. இந்த 2 ஆப்ஷன். இப்போ சப்போஸ் பல் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை கலட்டி மாட்டுற மாதிரி ஆப்ஷன் வேணும்னா அது ஒரு பிளேட் மாதிரி வரும், ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர்னு சொல்லுவாங்க. அது நம்ம கழட்டி போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இருக்காது. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே பல் இல்லைங்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் டென்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே பல் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி, இந்த சில இடத்துல மட்டும் பல் இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் பல் இல்லை, இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்பிடின்னு ஒன்று இருக்குது. இதுவும் உள்ளே மட்டும் பிளேட் மாதிரி வரும், வெளிப்புறத்தில் கம்பி மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு வரும், கிளாஸ்ப்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கழட்டி மாட்டிக்கலாம். ஒயிட் டென்டல் ஹாஸ்பிட்டல் இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் என்ன? இப்போது பேஷண்ட் வராங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ணிடுவோம். சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுக்குமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ கிளிப் போடுறதுனா ஆர்த்தோடான்டிஸ்ட்னு இருக்காங்க, கம் ஸ்பெஷலிஸ்ட், பெரிடான்டிஸ்ட்டு, கிட்ஸ் டாக்டர்ஸ் வருவாங்க. அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சர்ஜன்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. தேங்க்யூ மேடம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.